ஏன் ஹாய் பேபி ரசம் ஃபார் யூ பெப்பர் ஜீரா போட்டு ட்ரையாக அரைச்சி சைடில் வச்சுக்கோ. அதுலேயே மறுபடியும் தக்காளி, உப்பு, மஞ்சள் பொடி, கொத்தமல்லி, கொஞ்சமாக டேம்ரின் போட்டு மறுபடியும் அதை கிரைண்ட் பண்ணி பக்கமாக வச்சுக்கோ. வச்சுட்டு பிறக்கும் பூண்டு எடுத்து நல்லா இந்த மாதிரி இடிச்சிக்கோ. இடிக்கிறது தோலோட போடு, தோல் இல்லாமல் போடு, அது உன் விஷயமா. இடித்து சைடில் வச்சுன்னு மறுபடியும் ஒரு குக்கர் வை. குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, இடித்த பூண்டு, கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டுமே அந்த அரைச்சி வச்சுக்கிற மசாலா எடுத்து அதில் போடு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டு பிறக்கும் தண்ணி எடுத்து ஊற்று. தண்ணி மெஷர்மெண்ட் உனக்கே தெரியும். தண்ணி ஊற்றிட்டு சும்மா அது கொதிக்கிற வரைக்கும் விடு. நொரை வந்ததும் அதை ஆஃப் பண்ணிவிடு, சரியா? ஸோ ரசம் நல்லா வரும். ஸோ கொத்தமல்லி ஆப்ஷனல், உனக்கு வேணும்னா போட்டுக்கோ, வேணும்னா விட்டுரு. பாரு இந்த மாதிரி நொரை வந்ததும் முடிஞ்சிச்சு ரசம். ஆஃப் பண்ணி மூடி வச்சிரு மகளே. அவ்வளோதான், எம்மி ரசம் ரெடி வித் ரைஸ். சாப்பிடுமா.